ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஃப்ரம் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்தை கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் தம்பி ஃபோன் பண்ணேன் தான் எடுக்கவே மாட்டேன். ரொம்ப பிஸியாக இருக்க போலியா? வாங்கின காசை கொடுக்கணும் ஐடியா இருக்கா இல்லையா? நானும் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன், பிரச்சனை பண்ணக்கூடாது, நானும் பொறுமையாக வந்து நினைக்கிறேன். செட் ஆக மாட்டேன் போலியா? உனக்கு ஒரு நாள் தான் டைம், உனக்கு நாளைக்கு நான் வருவேன். ஹலோ ஸ்வேதா, எனக்கு அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபா வேணும். நீ என்ன பண்ணுவே தெரியாது. சீக்கிரம் என் வீட்டுக்கு வா. வைக்கிறேன். Who's this? ஜாபுக்கு. ஓ, நீங்கள் தான் ரேஷ்மாவா? வாங்க வாங்க. ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, வீடு மாதிரி இருக்கு. இல்லை, இந்த ஜாப் இப்படி தான். நீங்கள் போங்க. ரேஷ்மா, எஸ் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ப்ரோ, அந்த லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? ரேஷ்மா, உங்களுக்கு இந்த ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யா இருக்கு சார், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இட்ஸ் டிஃபரண்ட் பிராண்ட். ஓகே ஃபைன். இந்த லிஸ்ட் பிடிங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க லாஸ்ட் 2 மந்த்தாக கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து சைட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புங்க. இந்த மாதிரி பம்பர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் வருவான். அப்படி வந்தாங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க. ஜஸ்ட் மீட் நான் வந்துடுறேன். சரிங்களா? லைட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆஃப் பண்ணிடலாமா? யா, ஆஃப் பண்ணிடுங்க. பிரவீன், என்ன கடன் பிரச்சனை? அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபா கேட்குற. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த ஆன்லைன் கேம் விளையாடாதன்னு. எங்கேயாச்சும் என் பேச்சை கேட்குறியா? இப்போ என்ன, நான் கேட்டதை கொடுக்க முடியுமா முடியாதா? என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. இது என் செயின் தான். வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு கடன் அடிக்கிற வழியை பாரு. இதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கேமில் விட்டுரு. ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சு பிழைக்கிற வழியை பாரு. நான் வரேன். தேங்க்ஸ்ண்ணா. என்னது இது? பம்பர் ப்ரைஸ் டெபாசிட் 50K வா? என்னடா இது?
கடன் அடைக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறானுங்க. இல்லைனா இதை போட்டு மொத்தமாக ஒரே மேட்ச்சில் ஜெயிச்சிடலாமா? சரி, லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ப்ரோ, இதை ஜிபே பண்ண முடியுங்களா? இந்தாங்க நம்பர் சொல்கிறேன். 7397 இதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஹலோ ஹலோ ப்ரோ, ஒரு சின்ன இஷ்யூ. என்னாச்சு? இல்லை, திருச்சியில் வேல்முருகன் அப்படின்னு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 17 lakhs ஆயிடுச்சு. ஓகே, அவன் டேட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஓகே, அவனோட ஐடியை பிளாக் பண்ணிவிடு. ஷோரா? ஷோர். சார் ஒரு நிமிஷம், ஒருத்தங்க கேம்குள்ளே வந்திருக்காங்க. ஃபைன், அந்த பர்சன் வந்துருக்காருல. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற தட்டுங்க. இந்த ஒரு மேட்ச்லேயே மொத்த காசையும் எடுத்துடணும். போடு 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 போடு. சரிங்களா? இப்போது கார்டு ஷஃபிள் ஆகுதா? ஷஃபிள் ஆகிற மாதிரி அவ்வளோ அங்கே ஷஃபிள் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் காப்பி, கீழே வந்துச்சுன்னா நம்மளோட கார்டு. ஸோ அவரோட கார்ட்ஸையும் நம்மளால் ரீட் பண்ண முடியும் இங்கே இருந்துட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இவருக்கு எந்த கார்டு போகணுன்றதை நம்ம தான் ஜட்ஜ் பண்ண போகிறோம். சார் இவ்வளோ ஈஸியாக இருக்கே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இவரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நோ, அதுதான் தப்பு. நம்ம இவ்வளோ ஆட விட்டதுக்கே அவன் இப்போ 2 மாதம் கழிச்சு இப்போ தான் விளையாடுறான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வின் பண்ணான்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட விளையாடவே மாட்டான். ஸோ இப்போ இன்னும் ஒரு 3 ரவுண்டு ஆட விடுங்க. ஆட விட்டதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டு வரும்போது ஒரு கார்டு நிற்கும். அப்போது நீங்கள் கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. ஓகே? ஓகே சார், ஒரு நிமிஷம். எஸ், மேட்ச் முடிச்சிடலாமா? இந்த கார்டு இருக்குல்ல, இதை எடுத்து கீழே போட்டுட்டு டிக்ளேர் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் தோத்துட்டேனே. அவன் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? எல்லாத்தையும் தோத்துட்டேன். இந்த பூமியில் நான் இருக்கிறதே வேஸ்ட்டு. அவன் மூஞ்சிலே அதுக்கப்புறம் நான் முழிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி. ஹலோ டியர், என்னை மன்னிச்சிரு. நீ கொடுத்த நகையை வச்சு காசு விளையாடி அதுலேயும் தோத்துட்டேன். நான் எப்படியும் மூஞ்சில் முடிவு தெரியல. ஏற்கனவே நிறைய கடன். நான் இது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். நான் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும்ல. நானே எப்படின்னா விட்டதை பிடிச்சலாம் பார்த்தேன், ஆனால் முடியல. 50K ஜெயிச்சா அடுத்த 1 lakh போயிடுது. எப்படின்னே தெரில. இப்போ என்னால் இதை விளையாடாம இருக்கவும் முடியல. இப்போ கூட இந்த பணத்தை இழந்துட்டேன், ஆனாலும் இருந்தாலும் எனக்கு விளையாட தோணுது. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா இந்த பூமிக்கு பாரம், உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம். நான் போன அப்புறம்
எப்படின்னா இந்த விளையாட்டை தடை பண்ண நீ உதவி பண்ண. என்னை போல் இதே போல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. பாய், லவ் யூ. ஏய் இரு இரு, என்ன பண்ண? யார் நீ? நான் உன் மனசாட்சி. நானும் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே. அதுக்கு சாவறதா ஒரே வழியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டத்தை பிடிச்சலாம் நீயே ஒரு சான்ஸ் கொடுத்து விளையாட போனல, அந்த மாதிரி நீ உன் லைஃப்க்கு இன்னொரு சான்ஸ் தரக்கூடாது. ஊரில் இருக்க உங்கள் அம்மா அப்பா யோசிச்சு பார்த்தியா? நீ இல்லைன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. உனக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ தான் அவங்க எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ என்னென்னா சாக போகிற. பணம் கொடுத்தவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்? கொடுக்குறேன்னு சொல்லு. இப்போ என்ன உன்னை வெட்டி போட்டுருவாங்களா? நீ செத்து போயிட்டடா. அந்த மாதிரி இங்கே எவனும் கடன் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இனியாவது வாழ்க்கையில் ஒழுங்காக திருந்தி வாழ்கிற வழியை பாரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் மனசாட்சி பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா லைஃப்லையும் இதே போல் உங்கள் மனசாட்சி லாஸ்ட் மினிட்ல வந்து காப்பாற்றுமான்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஹலோ பிரவீன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி அமுச்சு வச்சிருக்க? சரி, நான் நேரில் வரேன், இரு. ஓகே, பை பை. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் இதே போல் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அடிமையாக தான் மாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் எப்படியோ அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா தயவு செய்து மாட்டிடாதீங்க. கண்டிப்பாக வெளியே வர முடியாது. எரிந்த நிலையிலான சடலத்தை நத்தமேடு ஏரி கரையில் இருந்து போலீசார் மீட்டனர். காசு ஒருவர் என்றோ உள்ளது. ஒரு 25 லட்சத்துக்கு மேல, 25 லட்சத்துக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல விட்டுருக்கிறேன். கணக்கு அக்யூரேட்டா பார்த்தா உன் ஐடியிலையும் விளையாட்டேன், என் ஐடி விளையாட்டேன், சண்முக ஐடி வேற மாத்தி விட்டேன். 3 ஐடி விளையாட்டேன். தப்புதான், போத மாதிரி விளையாட்டேன். விளையாடிட்டே இருக்கணும். ஒரு நாள் 2 நாளைக்கு 50,000 ஜெயிச்சாக்கா மொத்த 3 நாள்ல 2 லட்ச ரூபா நம்ம கிட்ட வெளியே போயிடுது. அது எனக்கு புரியவே மாட்டுது. அது புரியாமே சரி விட்ட காசை பிடிச்சிடலாம், இந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலாம், அந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலான்னு பல டோர்னமெண்ட் விளையாட்டம். அது எதுலையுமே அடிக்க முடியல. கடைசிக்கு அவனுக்கு நம்மளை வச்சுதான் செஞ்சானுன்றது எனக்கு தெரிஞ்சு விளையாடின. லாஸ்டா வேற வழியில அது நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோன்றதுனாலயே விளையாடினேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அது ஒரு போதையாவே இருக்கு. இப்போவே எனக்கு விளையாடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு அது ஒரு அடிக்ட் ஆகிடுது. எப்படிதான் அதுல போய் நான் அடிக்ட் ஆனு எனக்கே தெரியல. நான் ஆன்லைன்ல அடிக்ட் ஆக மாட்டேன், இதுல போய் அடிக்ட் ஆகிட்டேன். இந்த 1.5 வருஷத்துல வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு.